ஃப்ரெண்ட்ஸ், ரேபிட்ஸுக்கும் பேரட்ஸுக்கும் அதால் தலையை திருப்பாமலே பின்னாடி என்ன இருக்குங்கிற விஷயத்தை தெளிவாகவே பார்க்க முடியும். ஸோ இது எதனால் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும், அதோட 2 கண்களும் நேராக இருக்காது, நம்மள மாதிரி நேராக இருக்காது, சைடு பகுதியில் தான் அதோட கண்கள் இருக்கும். அப்படிங்கிறனால பின்னாடி ஏதாவது ப்ரெடேட்டர் தாக்க வந்தால் கூட இதால் அதை தெளிவாகவே பார்க்க முடியும், அதுகிட்ட தப்பிக்க முடியும். ஸோ இந்த உலகத்தில் நிறைய விதமான பால் இருக்குது, மாட்டுப்பால் அந்த மாதிரி நிறைய பால்லாம் இருக்குது. அதுமாதிரி ஒட்டகப்பால் இருந்து தயிர் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக்ட் இருக்குது. ஆனால் அது வந்து முழுமையான ஃபேக்ட் கிடையாது. ஒட்டகப்பால் இருந்து தயிர் எடுக்கிறது வந்து சாதாரண பாலில் இருந்து எடுக்கிறத விட கொஞ்சம் கஷ்டமான செயல்பாடாக இருக்குது. அது காரணம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, மாட்டுப்பாலில் உள்ள ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சரை விட ஒட்டகப்பாலில் இருக்கிற ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சராக இருக்குங்கிற காரணத்தினால அதிலிருந்து நம்ம பாலை இருந்து தயிரை மாற்றுற ப்ராசஸ் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்ன அப்படின்னா, மாட்டுப்பாலில் உள்ள விட்டமின் சியை விட ஒட்டகப்பாலில் இருக்கிற விட்டமின் சி வந்து அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ சவுதி அரேபியா, மங்கோலியா, UAE நாடுகள் போன்ற நாடுகளில் ஒட்டகப்பால் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. 1610 விர்ஜினியா அப்படிங்கிற இடத்துல ஜேம்ஸ்டவுன் காலனிங்கிற இடத்துல இங்கிலீஷ் செட்டிலர்ஸ் வெறும் 350 பேர் தான் அந்த டைமில் வாழ்ந்துட்டு இருந்தாங்களாம். ஸோ கம்பேரிசனுக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அந்த இடத்துல 340 மில்லியன் பாப்புலேஷன்ஸ் இருக்காங்க. ஸோ நம்ம நத்தைகள் வந்து பொதுவாகவே நம்ம நிலத்தில் தான் பார்த்துருப்போம். சில வகையான நத்தைகள் வந்து மரத்துலையும் வாழக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு உதாரணம் பார்த்திங்க அப்படின்னா ஹவாய், மடகாஸ்கர், சவுத் ஏசியா இந்த இடத்துல வாழக்கூடிய நத்தைகள் வந்து மரத்துலையும் வாழக்கூடிய நத்தைகளாகவே இருக்குது. இது எதை சாப்பிட்டு உயிர் வாழுது அப்படின்னா அல்கே, மாஸ், ஃபங்கஸ் இந்த மாதிரி விஷயங்களை சாப்பிட்டு இது உயிர் வாழுது அப்படின்னு சொல்லப்படுறாங்க. ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்ன அப்படின்னா, இந்த வகையான நத்தைகள் வந்து நல்ல பிரைட் கலராகவும் எக்ஸ்ட்ரீம்லி ரேராகவும் இந்த நத்தைகள் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஒரு லிட்டில் ப்ரௌன் பேட், இதோடைய சயின்டிஃபிக் நேம் பார்த்தீங்க அப்படின்னா மொய்டிஸ் லூசிஃபாகஸ். இந்த வவ்வால் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா, ஒரே நேரத்தில் 1 மணி நேரத்தில் 1000 1200 வரைக்கும் இருக்கிற மஸ்கிட்டோ சைஸ் இன்செக்ட்ஸை வந்து இதால் ஒரே நேரத்தில் சாப்பிட முடியும். ஸோ இது வந்து விவசாயிகளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த மஸ்கிட்டோஸ் ஆர் இன்செக்ட்ஸை வச்சு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து இந்த லிட்டில் ப்ரௌன் பேட் வந்து சால்வ் பண்ணுறதுனால வருஷத்துக்கு பல மில்லியன் டாலர்ஸ் வந்து ஃபார்மர்ஸ்க்கு சேவ் பண்ணுறதா சயின்டிஸ்ட் வந்து எஸ்டிமேட் பண்ணுறாங்க. 2017 ஆஃப்ரிக்காவில் கண்டக்ட் பண்ண ஒரு ஸ்டடீஸில் பார்த்தீங்க என்ன சொல்கிறாங்கன்னா, யானைகள் வந்து 2 மணி நேரத்துக்கும் குறைவான நேரத்துக்கே தூங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எதனால் அப்படின்னா ஃபுட்டை தேடி அதை தேடுறதா இருக்கலாம். அந்த மாதிரி விஷயங்களுக்காக வந்து ஒரு நாளைக்கு அது 2 மணி நேரத்துக்கும் குறைவாகவே தூங்குறதா வந்து சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. நிறைய ஷார்க் டைப் ஃபிஷ்ஷஸ்லாம் வந்து இருக்குது. அதில் உதாரணத்துக்கு கிரேட் ஒயிட் ஷார்க், அப்புறம் மேக்கோ ஷார்க், இந்த டைப் ஷார்க்ஸ்க்கு வந்து கான்ஸ்டன்ட் மூவ்மெண்ட்லேயே இருந்தால் தான் அதால் ப்ரீத்திங் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது எல்லா டைப் ஆஃப் ஷார்க்ஸுக்கும் இந்த ஒரு இது கிடையாது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நர்ஸ் ஷார்க்ஸ் அண்டு ஏஞ்சல் ஷார்க்ஸ், இந்த ஷார்க்ஸ்க்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா கான்ஸ்டன்ட் மூவ்மெண்ட் இல்லைன்னா கூட அதால் ப்ரீத்திங் பண்ண முடியும். ஏர்லியர் சயின்டிஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மனுஷன் மூளைக்கு வந்து 100 மில்லியன் நியூரான்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ இருக்கிற மாடர்ன் சயின்டிஸ்ட்லாம் வந்து 86 மில்லியன் நியூரான்ஸ் இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ பிரெயினோட வெயிட் பார்த்திங்க அப்படின்னா 1.4 கிலோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது நியர்லி பாடியோட 20% ஆஃப் த எனர்ஜி வந்து இது கன்சியூம் பண்ணும். ஸோ ஹியூமன் பாடியிலேயே ஃபஸ்ட்டு ஒர்க் ஆகக்கூடிய ஒரு ஹியூமன் பார்ட் அப்படின்னா அது ஹார்ட் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹியூமன் பாடி உருவாகிறதுக்கு முன்னாடியே அது 50 மில்லியன் டைம்ஸ் வந்து பீட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பீட்டிங் டைம் வந்து முதல்ல கேட்கறதுக்கு 22 நாள் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. வால்ட் டிஸ்னி அப்படின்னு சொல்லப்பட்ட இவர் வந்து இருக்கிறதுலே அதிகமான ஆஸ்கார் அவார்டு வந்து இவர் தான் வாங்கியிருக்காரு. இது வரைக்கும் 26 முறை ஆஸ்கார் அவார்டு வந்து வாங்கியிருக்காரு. 59 தடவை வந்து நாமினேஷன் ஆகியிருக்காரு. இவருடைய கரியர் பீரியட் பார்த்தீங்க அப்படின்னா 1920s இருந்து 1960s வரைக்கும் இவருடைய கரியர் பீரியட் வந்து இருந்திருக்கு. இவரோட ஃபேமஸ் கிரியேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மிக்கி மவுஸ், ஸ்னோ ஒயிட் அண்ட் த 7 டுவர்ஸ் டாவ்ஸ் அப்படிங்கிற இந்த ஃபேமஸ் கிரியேஷன்ஸ் தான் வந்து இவருடைய ஃபேமஸ் கிரியேஷன்ஸாக இருக்குது. 1939 பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து ஃபுல் ஆஸ்கார் அவார்டும் அப்புறம் 7 மினியேச்சர் ஆஸ்கார் அவார்டும் வந்து வாங்கியிருக்காரு இதோடைய ஸ்னோ ஒயிட் அப்படிங்கிற கிரியேஷன்ஸ்க்காக. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த 10 ரேண்டம் ஃபேக்ட்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நம்புறேன். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நம்ம மேலும் வீடியோஸ்க்காக மறக்காமல் சூர்யா அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோஸ் நினைக்கிறேன். அது வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற சூர்யா அண்ட் சேனல், என் பேர் சூர்யா. பாய்.